4வது அதிகாரம் 43:1-2 வசனங்களை வாசிப்போம். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலை உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது: பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஆமென். ஜெபம். நல்ல பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தருடைய வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வருஷத்தில் கடைசி ஆராதனையில் நிற்கிறோம். இந்த வார்த்தை பகுதி எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் கரங்களில் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசும். வந்திருக்கிற மக்களோடு ஆண்டவர் பேசுவீராக, இடைபடுவீராக. பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் அழைக்கிறோம். ஊழியர் செய்ய அடியானை ஒரு பாத்திரமாக பயன்படுத்தும். அதனுடைய மகிமை கனமெல்லாம் கர்த்தருக்கு செலுத்துகிறோம். இயேசு நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் வாசித்த இந்த பகுதியிலே, நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அல்லேலூயா, ஸ்தோத்ரா. அந்த 1வது வசனம் சொல்லுகிறது, ஆமென், உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். அது உரிமை பாராட்டுகிறதா இருக்கிறது. 1வது வசனம், நான் உன்னை படைத்தேன், நான் உன்னை உருவாக்கினேன், நான் உன்னை மீட்டு கொண்டேன் அப்படி என்று உரிமை பாராட்டுகிற தேவன். 2வது வசனம், நம்மை நடத்தி இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். 2வது வசனத்திலே ஆண்டவர் நம்மை நடத்தி இருக்கிறார். என்ன மாதிரி நடத்தி இருக்கிறார்? நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிற ஒரு தேவன். அல்லேலூயா, கர்த்தர் ஸ்தோத்ரா. கடந்த நாளில் நான் மனைவி ஒரு ஆஸ்பத்திரி போயிருந்தோம். அவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக. அப்போ ஒரு ஸ்கேன் எடுத்திருந்தாங்க. அந்த ஸ்கேனில் கொஞ்சம் ஒரு இடத்துல கருப்பாக பயப்படுறது மாதிரி தெரியுது. ஆனால் டாக்டர் என்ன சொல்லுவார்னு தெரியலன்னு சொல்லி ஒரே மனைவி கொஞ்சம் அழுதுகிட்டே இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ஆண்டவர் நமக்கு ஒன்றும் விட மாட்டார் அப்படின்னு சொல்லி நான் அவங்களுக்கு விசுவாசத்தை சொல்லியிருந்தேன். இப்போ டாக்டருக்கு காமிக்கும்போது இது ஒன்றும் இல்லை, ஒரு பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லைன்னு சொல்லி மாத்திரை கொடுத்து அனுப்பிட்டாங்க. ஸோ அன்றைக்கி படுத்து கிடக்கும்போது ஆண்டவருடைய சத்தம் கேட்குது, கர்த்தர் உன் மேய்ப்பராக இருக்கிறார். அல்லேலூயா. நான் இதை கொஞ்சம் ரொம்ப நாளாச்சு இந்த ஜெபத்தில் அறிக்கை பண்ணி, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போது அந்த இரவு ஆண்டவர் ஒன்றும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. சந்தோஷமாக திரும்பி வந்துட்டோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தர் உன் மேய்ப்பராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நான் எந்திரிச்சிட்டு சொல்கிறேன், தேவ பிதா என் மேய்ப்பனல்லோ. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை மேய்க்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் சில நேரம் நம்ம ஆண்டவர் நம்மளோடு பேசலையோன்னு நினைப்போம், நம்ம பக்கத்தில் இல்லையோன்னு நினைப்போம். ஆனால் நம்ம எந்த சூழ்நிலையில் நம்ம போகிறோமோ, எப்போ நம்மளோடு பேசணுமோ கடவுள், எப்போ நம்மளை ஆண்டவர் தேற்றணுமோ அந்த நேரத்தில் அவர் நமக்கு வார்த்தையை அனுப்புவார். அல்லேலூயா. அந்த வார்த்தை வரும்பொழுது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். கர்த்தர் ஆமென் என் மேய்ப்பராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நான் உன்னை மேய்த்தேன். ஆமென். நான் உன்னை பாதுகாத்து நடத்துகிற ஒரு தேவன். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். அல்லேலூயா. இந்த 365 நாட்களும்
ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டு வந்து இந்த வருஷத்தில் ஆண்டவர் கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் நம்மை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். நமக்கு ஒரு நன்றியுள்ள ஒரு இருதயம் நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. எத்தனையோ பாடுகளை நாம் கடந்து வந்திருப்போம், எத்தனையோ சூழ்நிலைகளை நாம் கடந்து வந்திருப்போம். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். அல்லேலூயா. நிறைய தண்ணீர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே, அதாவது தண்ணீர்கள் என்றால் பிரச்சனைகளை குறிக்கிறது. நம்ம கடந்து போக முடியாதபடி வருகிற பிரச்சனைகள். நாம் போகிற பாதையிலே நிறைய தண்ணீர்கள் நாம் கடந்து போக முடியாதபடி உள்ள பிரச்சனைகள் வருகிறது. ஆனால் ஆண்டவர் நம்மோடு தான் இருக்கிறார், ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். ஆனால் தண்ணீர் வருது. அல்லேலூயா. பாதைகளிலே தண்ணீர், பெரிய தண்ணி கிடக்குது. ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் நம்மோடு தான் இருக்கிறார். ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நீ அந்த தண்ணீர்களை நீ கடந்து போகணும். அல்லேலூயா. நாம் சொல்லுவோம், எனக்கு பயமாக இருக்கு ஆண்டவரே. அல்லேலூயா. நான் எப்படி அந்த தண்ணியை என்னை இழுத்துட்டு போயிட்டா, அந்த தண்ணியை என்னை நீவாடில் அப்படியே இழுத்து என்னை கொண்டுட்டா அப்படின்னு நம்ம பயப்படுவோம். நிறைய நேரம் நம்ம பயப்படுறோம், நிறைய காரியங்களுக்கு நம்ம பயப்படுறோம். இந்த உலகத்தில் வருகிற நிறைய சூழ்நிலைகளை கண்டு நம்ம பயப்படுறோம், சத்துருக்களை கண்டு பயப்படுகிறோம், நம்ம வியாதிகளை கண்டு நம்ம பயப்படுகிறோம், நமக்கு வருகிற பிரச்சனைகள் சூழ்நிலைகளை கண்டு நாம் பயப்படுறோம். ஆகவே நமக்கு ஒரு பயம் வருது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த தண்ணியை நீ கடந்து போ. அல்லேலூயா. விசுவாசம் உனக்கு இருந்தால் நீ இந்த யோர்தானை கடந்து போவாய் என்று நாம பாட்டு படிச்சு ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோட இருப்பேன். அல்லேலூயா. தண்ணீர்களை நீ கடந்து போகாமல் பயந்து ஓடிட்டா, கடவுள் உன்னை, ஸ்தோத்திரா, உன்னை ஆண்டவர் உன்னை ஒரு தைரியமான ஒரு மனுஷனா மனுஷியா உன்னை பிரச்சனைகளை எதிர்த்து போராடி வெற்றி பெறுவதற்குண்டான ஆளா நீ இருக்க மாட்ட. ஆகவே நீ ஆண்டவரை நம்பி நீ தண்ணீர்களை கடந்து போ. அல்லேலூயா. எத்தனையோ தண்ணீர்களை நாம் கடந்து வந்திருப்போம். ஆமென். எத்தனையோ பிரச்சனைகளை நாம் கடந்து வந்திருப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூடவே நான் இருப்பேன். அல்லேலூயா. நான் உன்னோடு இருப்பேன். ஆமென். உன்னை நடத்துகிற ஒரு தேவன் அவர். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். இந்த உலகத்தில் நமக்கு நிறைய சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாக வரலாம், சில பிரச்சனைகள் நமக்கு விரோதமாக வரலாம். ஆனால் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதனால் அதை நாம் ஈஸியாக தாண்டி போக முடியும். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நீ ஸ்தோத்திரா ஒரு சூழ்நிலைகளை கண்டு பயந்துராத. சில பிரச்சனைகளை கண்டு பயந்துராத. இருதயங்கள் படபடத்து, நரம்புகள் படபடன் ஆகி ஸ்தோத்திரம் லோ பிரஷர் ஆகி பதறிராத. ஏனென்றால் வார்த்தை சொல்லுகிறது, நான் உன்னோடு கூடவே இருப்பேன். அல்லேலூயா. அந்த வார்த்தை தான் நம்மை தேற்றும். நான் உன்னோடு கூடவே இருப்பேன். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்ததினால்தான் ஆண்டவர் நம்மை தாண்டி வர வைத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்ததினால்தான் நாம் அதெல்லாம் தாண்டி சமாதானத்தோடு இந்த இடத்துல ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில் புரளுவது இல்லை. முதல்ல நம்ம பார்த்த தண்ணியை பார்த்தோம். ஆனால் இங்கே இப்போ ரெண்டாவது சொல்லுகிறா, ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை. ஆறு என்றால் அது ஒரு இரைச்சல் போட்டு ஓடுகிற ஒரு ஆறா இருக்கிறது. அல்லேலூயா. அது ஒரு நம்மை பயமுறுத்துகிற ஒரு காரியமா இருக்கிறது. அல்லேலூயா. எங்கேயாவது நீங்கள் ஒரு ஐஸ் பிளான்ட் கிட்ட போகும் பொழுது இப்போ அப்படி சத்தம் கேட்கறது இல்லை. முதல்ல அந்த ஐஸ் பிளான்ட்ல மேலேருந்து தண்ணி சூன்னு விழும். அப்போ ஒரு இரைச்சல் சத்தம் கேட்கும். என்னடா இறைதுன்னு பார்த்தா பக்கத்தில் ஒரு ஐஸ் பிளான்ட் இருக்கும். இப்போ லேட்டஸ்ட்டாக நிறைய ஐஸ் பிளான்ட் இருக்கிறனால அந்த சத்தம் கேட்குறது இல்லை. மேலேருந்து தண்ணி சர்ன்னு ஒழுகும். அப்போ ஆறும் அப்படி தான். ஆறு ஓடுகிறது, டேமை திறந்து விட்டா அந்த தண்ணி அப்படி சர்ன்னு ஒரு சத்தம் கேட்கும். அது நம்ம பயமுறுத்துகிறதா இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறான், நீ ஆறுகளை கடக்கும் போது
அவைகள் உண்மையில் புரளுவது இல்லை. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நதியினுடைய இரைச்சல், அந்த ஆறுகளுடைய இரைச்சல், அந்த துன்மார்க்கனுடைய கொக்கரிப்பு, உன்னை மிரட்டுகிற துன்மார்க்கனுடைய இரைச்சல்கள் உன்னை பயமுறுத்தலாம். உன்னை பயமுறுத்துகிற சாத்தானுடைய செயல்கள், இருளின் ஆதிக்கங்கள் உனக்கு விரோதமாக வந்து உன்னை பயமுறுத்தலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ அவைகளை பார்த்து நீ பயப்பட வேண்டாம். அல்லேலூயா, அவைகளை, அந்த இரைச்சலை கண்டு நீ பயப்படாதே. அல்லேலூயா, பனங்காட்டு நரி சலசலப்புக்கு அஞ்சாது என்று சொல்லுகிறது. ஆமே, பழமொழியை போல ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆமே ஸ்தோத்திரா, ஆமே பனங்காட்டு நரி சலசலப்புக்கு அஞ்சாது. பனையில் ஆமே நிறைய சலசலன்னு சத்தம் கேட்கும், ஆனால் பனங்காட்டு நரி அதெல்லாம் பார்த்து பயப்படாது. ஏன்? அது அங்கே தான் இருக்கிறது. அல்லேலூயா, உனக்கு தெரியும் இந்த இரைச்சல் என்ன இரைச்சல்? இது சாத்தானால் வருகிறது. இந்த சாத்தானுடைய இரைச்சல் எல்லாம் நான் ஜெயிப்பேன், சாத்தானுடைய இரைச்சலை அடக்குவேன். அல்லேலூயா, ஆமென். ஆறுகளை நீ கடக்கும் போது நான் உன்னோடு நான் கூட இருப்பேன். அல்லேலூயா, அவைகள் உண்மையில் புரளுவது இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவைகள் உண்மையில் புரளுவது இல்லை அப்படின்னு சொன்னா, அவைகள் உன்னை கொல்ல தீர்மானிப்பது இல்லை. உன்னை முடியாது, உன்னை தொட முடியாது. ஏன்? ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். நிறைய சூழ்நிலைகளில் அவருடைய சத்தம் நமக்கு கேட்காமல் இருக்கலாம், அவருடைய வார்த்தைகள் நமக்கு வராமல் இருக்கலாம். ஆனால் நீ அதனால ஆண்டவர் என்னோடு இல்லைன்னு நினைச்சிடாத. ஆண்டவர் உன்னோடு தான் கூட இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். ஆமென். எப்படி ஐயா ஒரு மனிதன் அக்கினியில நடக்கும் போது வேகாதிருப்பாய்? ஏனென்றால் நம்முடைய தேவன் ஒரு அதிசயமான ஒரு தேவன். அல்லேலூயா, அற்புதங்களை செய்கிற தேவன். நீ தீயில தான் நடந்து போவ, ஆனா அந்த தீயு மேல என்ன செய்யாது? படாது. அல்லேலூயா, ஆமென். அந்த அக்கினி உன் மேல படாது. எத்தனையோ பிரச்சனைகளை நீ கடந்து வந்திருக்கலாம், எத்தனையோ தீகளை நீ கடந்து வந்திருக்கலாம். ஆண்டவர் இந்த வருஷ கடைசியில் உன்னை கொண்டு வந்திருக்காரு. எத்தனை தீயை நீ கடந்து வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ அக்கினியிலே நடக்கும் போது வேகாதிருப்பாய். ஆமென். அக்கினியினுடைய மனம் சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ உடம்புல, அவன் ட்ரெஸ்ஸுல கூட படவே கிடையாது. அல்லேலூயா, அந்த ராஜா நேபுகாத்நேச்சார் ஓடி வந்து அவங்க மேல மோந்து பார்க்கிறான். ட்ரெஸ்ஸில் தீ மனம் வருதா? உடனே சொல்லுகிறான், தீ மனம் கூட அவங்க மேல வரலையா? அல்லேலூயா, நம்முடைய ஆண்டவர் ஒரு மிராக்கல் தேவன். அல்லேலூயா, மிராக்கல் செய்கிற தேவன். ஆமென், ஆமென். அக்கினியிலே நடக்கும் போது பாருங்க, ஆண்டவர் நடக்க மாட்டான்னு சொல்லல, நீ நடப்பாய், ஆனா அந்த அக்கினி உன் மேல படாது. அல்லேலூயா, அதனால நீ எப்படி மாறணும் என்றால், ஆமென் ஸ்தோத்திரம், ஆபத்துகளை கண்டோ, வியாதியை கண்டோ, எதிரிகளை கண்டோ, பிரச்சனைகளை கண்டோ பயந்து நடுங்குகிற ஒரு இருதயம் உனக்கு இருக்கக்கூடாது. அல்லேலூயா, கிதியோனை பார்த்து சொல்லுகிறான், பயந்தாங்கோலி, பயந்து நடுங்கிறவனா வீட்டுக்கு போக சொல்ற. ஆமென் ஸ்தோத்திரா. ஏன் தெரியுமா? இந்த உலகம் உனக்கு ஒரு யுத்த காலம், நீ ஒரு ட்ரைனிங் எடுக்கிற ஒரு இடம். அல்லேலூயா, ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறா. ஆமென். தீயில நடந்து போவாய், ஆனா அந்த தீ உன் மேல என்ன செய்யாது? படாது. அல்லேலூயா, தீயில ஏன் ஆண்டவர் நம்மளை நடத்துகிறார் தெரியுமா? அப்பதான் உனக்கு ஒரு தைரியம் வரும். ஆமென். அல்லேலூயா, உனக்கு ஒரு விசுவாசம் வரும். ஆமென். நான் எத்தனை தீயை பார்த்துருக்கேன் தெரியுமா? அதுல எல்லாம் ஆண்டவர் என்னை காப்பாற்றி இருக்கிறார். அல்லேலூயா, எத்தனை சூழ்நிலைகளை நான் கடந்து வந்திருக்கேன் தெரியுமா? அல்லேலூயா, ஆமென். இவைகளெல்லாம் கண்டு என் இருதயம் என்ன செய்யாது? அஞ்சவே செய்யாது. அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, ஆமே, அக்கினியிலே நடக்கும் போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரிலே பற்றாது. அல்லேலூயா,
எத்தனையோ காமை சூழ்நிலைகளை கடந்து நம்ம ஆண்டவர் நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரை தேடாதவன் அந்த தீயில வெந்துருவான். ஆண்டவர் கூட இல்லைன்னா அந்த தீயில அவன் உருகிருவான். ஆனா ஆண்டவர் உன்னோடு கூட இருப்பதனால நீ இன்னும் சுகமா வாழ போகிறாய். அல்லேலூயா. உன்னை ஆண்டவர் இன்னும் கூட இருந்து உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். கடவுளை தேடுகிறவனுக்கு என்னையா மேன்மை? கடவுளை அவன் புதிய ஒரு தெய்வத்தை கும்பிடுறாங்களா, சபைக்கு போறாங்களா, புதிய ஒரு வெள்ளக்கார சாமியை கும்பிடுறாங்களா, அந்த தெய்வத்தை கும்பிடுறதுனால என்ன உனக்கு மேன்மை? அந்த தீயில நீ நடந்து போனாலும் அதுல நீ வேக மாட்டாய். அல்லேலூயா. உன் குடும்பம் காப்பாற்றப்படும். ஆமென். அதை தாண்டி நீ போவாய். ஆனா கடவுள் இல்லாத ஒரு குடும்பம் அந்த தீயில சுருண்டுருவாங்க. அல்லேலூயா. அதில் அழிஞ்சிருவாங்க. அல்லேலூயா. ஏன்னா காப்பாற்றுகிறதுக்கு ஒரு தெய்வம் ஒருத்தர் இல்லை. நம்ம ஆண்டவர் காப்பாற்றுகிற ஒரு தேவன். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? ஆண்டவருக்கு இன்னொரு அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. நம்முடைய ஆண்டவர் காப்பாற்றுகிற ஒரு தேவன். உபாகம புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்தில் நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. பாருங்கள், ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னை இந்த 40 வருஷம் அளவும் அல்லேலூயா வனாந்தரத்தில் நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நீ நினைப்பாயாக. நினைக்கணும். அல்லேலூயா. 10 குஷ்டரோகியில் ஒரு குஷ்டரோகி தான் நன்றி செலுத்த வந்தான். ஏசப்பா கேட்டார், அந்த 9 பேர் எங்கே என்று கேட்டார். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் உன்னை இந்த 365 நாள் நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நீ நினைப்பாயாக. அவரை நீ நினைக்கணும். அல்லேலூயா. கது ஸ்தோத்ரா. ஒரு பாஸ்டர் ஸ்கூட்டியில் போயிருந்தாரா. அந்த பாஸ்டர் திடீர்னு கீழே விழுந்து ஒரு கையை ஒடிஞ்சு போச்சான். இந்த பாஸ்டர் ஆண்டர்கிட்ட போய் கேட்டாரா, ஆண்டவரே நான் உங்கள் ஊழியத்தை தானே செய்கிறேன், எனக்கு ஏன் கை ஒடிஞ்சிச்சு? ஆனால் கை சோகமாயிருச்சு. ஆண்டவர் சொன்னாரா, ஒரு 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 சின்ன ஒரு சின்ன கொஞ்சம் நேரம் உன்னைய மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னாராம். இது ஒரு கதை. ஆமென். கொஞ்ச நேரம் ஒரு துளி உன்னைய மறந்துட்டேன், அப்படி அப்போ நடந்துருச்சு உனக்கு சொன்னான். அல்லேலூயா. கொஞ்சம் ஒரு சின்ன துளி, ஆமென், ஒரு சின்ன பொட்டு அளவுக்கு மறந்தா அவ்வளோ பெரிய பிரச்சனை. அல்லேலூயா. அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, அவன் ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ. அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 49, 15, 16 வாசிங்க. 49, 15, 16. ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. பாருங்கள், ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அதாவது கற்பத்தில் இருக்கிற குழந்தைய ஒரு ஸ்திரீ மறப்பாளோ? மறக்கலாம். அதனாலதான் மறப்பாளோன்னு இருக்குது. மறப்பாங்க. மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை மறப்பது இல்லை. ஆமென். உன் மதில்கள் எப்போதும் என் கண் முன்னே இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உன்னுடைய வீடு எனக்கு எப்போது என் கண் முன்னே இருக்கிறது. உன் முகத்தை நான் என் உள்ள கையில நான் வரைஞ்சு வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். ஆகவே ஒரு சின்ன கொஞ்ச நேரம் மறக்கும் பொழுது நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருகிறது. அங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உபாகமம் 8:2, உன்னை இந்த 40 வருஷம் அளவு வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நீ நினைப்பாயாக. ஆமென். ஸ்தோத்திரா. உன்னை நடத்தி வந்த பாதையெல்லாம் நீ நினைப்பாயாக. ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 31ஆம் தேதி வர
உன்னை ஆண்டவர் நடத்தி வந்த எல்லாத்தையும் நீ நினைப்பாயாக. அல்லேலூயா, ஆமென். அதனால தான் அக்கினியில் நடந்து வந்தோம், சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுது கூட விலகலப்பா. ஹல்லேலூயா. ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 31 வரை 365 நாட்கள் ஆண்டவர் உன்னை நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நீ நினைப்பாயாக. ஆமென், ஸ்தோத்திரா. எத்தனை பேர் தனி ஜெபம் பண்ணுவீங்க? அந்த தனி ஜெபத்தில் குப்புற கிடந்து அழுகுங்க. அல்லேலூயா. ரூம் அடைச்சிக்கிட்டு ஒரு பாய் விரிச்சு அப்பா சமூகத்தில் நடத்தி வந்த வழிகளெல்லாம், அல்லேலூயா, ஆமென், நடத்தி வந்த பாதையெல்லாம் ஏசப்பா, எத்தனையோ தண்ணீர்களை நான் கடந்து வந்திருக்கிறேன் ஆண்டவரே, தீகளை கடந்து வந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஆனால் நான் வேகலையே. ஹல்லேலூயா. என்னை பாதுகாத்தீரே, என் குடும்பத்தை பாதுகாத்தீரே. ஹல்லேலூயா. வனாந்தரத்தில் உன்னை நடத்தி வந்த எல்லா வழியையும் எல்லா பாதைகளையும், தண்ணி இல்லாம நடந்தோமே, சாப்பாடு இல்லாம நடந்தோமே, எதிரிகள் சூழ்ந்து கொல்ல வந்தாங்களே அமலேக்கியர்கள். ஹல்லேலூயா, ஆமென். 3 நாள் தண்ணி இல்லாம வந்த பொழுது ஒரு பெரிய குளம் கிடந்தது. அந்த தண்ணீரை குடிக்கும் போது ரொம்ப கசப்பா இருந்தது. ஆமென். மாறா என்று பெயரிட்டோமே. ஹல்லேலூயா. ஒரு மரத்தை ஆண்டு காமிச்சு அதுல போட்ட பொழுது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. எல்லா வழியையும் நீ நினைப்பாயாக. ஹல்லேலூயா. ஓ, ஆண்டவர் அதை விரும்புவார். ஆமென். ஆண்டவர் அதை விரும்புகிறார். உன்னை நடத்தி வந்த பாதைகளை நினைச்சு நீ ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. அல்லேலூயா. எத்தனையோ பேருடைய அவமானங்கள் உனக்கு எதிராக வந்திருக்கும். அல்லேலூயா. எத்தனையோ பேருடைய நிந்தைகள் உனக்கு விரோதமாக வந்திருக்கும். உன்னை எத்தனையோ பேர் கேவலமாக பேசியிருப்பாங்க. உன்னை எத்தனையோ பேர் கேவலமாக வெளியே தூத்தி இருப்பாங்க. அல்லேலூயா, ஆமென். உன்னைய மதிப்பு இல்லாம கேவலமா எத்தனையோ பேர் பேசி இருப்பாங்க. ஆமென். அதையெல்லாம் தேவன் அதையெல்லாம் கண்டுகொள்ளாத தேவன் அல்ல, அதையெல்லாம் அவர் பார்த்து கொண்டே இருந்தார். ஆமென். ஆண்டவர் உன்னை நடத்தினார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னோடு கூட இருந்தார். ஆமென். ஆதியாகம புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்தில் யோபு 33 18 வாசிங்க. யோபு 33:18. இவ்விதமாய் அவன் ஆத்துமாவை படுகுழிக்கும் அவன் ஜீவனை பட்டய வெட்டுக்கும் தப்புவிக்கிறார். பாருங்கள், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் ஆத்துமாவை படுகுழிக்கும் அவன் ஜீவனை பட்டய வெட்டுக்கும் தப்புவிக்கிறார். தேவன் நம்முடைய ஆத்துமாவை பாதுகாக்கிறார், நம்முடைய ஜீவனை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். படுகுழிக்கு நம்மை விலக்கி பாதுகாக்கிறார். பட்டயத்துக்கு ஆண்டவர் நம்மை விலக்கி பாதுகாக்கிறார். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதத்தையும் கர்த்தர் வாய்க்காமல் போக பண்ணுவார். அல்லேலூயா. உனக்கு விரோதமாக பட்டய எடுப்போரை ஆண்டவர் அதம் பண்ணி அந்த பட்டயத்துக்கு உன்னை விலக்கி பாதுகாக்கிறார். எத்தனை பேர் உனக்கு விரோதமாக குழி வெட்டினார்கள், அந்த குழிக்கு ஆண்டவர் விலக்கி உன்னை பாதுகாத்தார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. யோபு புஸ்தகத்தில் 33 அதிகாரம் 18 வசனம் சொல்லுகிறது, அவன் ஆத்துமாவை படுகுழிக்கும் அவன் ஜீவனை பட்டய வெட்டுக்கும் தப்புவிக்கிறார். நம்முடைய ஆண்டவர் தப்புவிக்கிற ஒரு தேவன். எத்தனையோ தரமோ தேவன் உன்னை தப்புவித்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஆதியாகம புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்தில் 23-24 வாசிப்போம். யோசேப்பு தன் சகோதரரிடத்தில் சேர்ந்த போது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பல வருண அங்கேயே அவர்கள் கலற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறுங்குழியா இருந்தது. பின்பு அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது இதோ கீலேயாத்திலிருந்து வருகிற இஸ்மவேலருடைய கூட்டத்தை கண்டார்கள். அவர்கள் எகிப்துக்கு கொண்டு போகும்படி கந்தக வர்க்கங்களையும் பிசின் தைலத்தையும் வெள்ளை போலத்தையும் ஒட்டகங்கள் மேல் ஏற்றி கொண்டு வந்தார்கள். போதும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யோசேப்பு தன் சகோதரரிடத்தில் சேர்ந்த பொழுது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பலவர்ணமான அங்கியை அவர்கள் கலற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாய் இருந்தது.
யோசேப்பை அவங்க அப்பா ரொம்ப நேசித்து அவனுக்கு பலவர்ணமான ட்ரெஸ்ஸை தைத்து கொடுக்கிறார். அல்லேலூயா. அவன் யோசேப்பை அவனுடைய தகப்பன் உயர்ந்த இடத்துல வைத்து அன்பாய் பாசத்தோடு வளர்க்கிறார். ஆமென். யாக்கோபு தன்னுடைய மகன் யோசேப்பை ஸ்தோத்திரம் ரொம்ப செல்லமா வளர்த்து வருகிறார். ஆனா மற்ற சகோதரர்கள் எல்லாரும் அவன் மேல பொறாமை கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, கடவுள் ஒரு குடும்பத்தை, ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் உறவு ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா. சொந்த தம்பிய அவன் உடுத்திருக்கிற ட்ரெஸ்ஸு மேலே பொறாமை. அல்லேலூயா. பலவர்ணமான அங்கி மேலே ஒரு பெரிய பொறாமை சகோதரர்களுக்கு. அவங்க அப்பா செஞ்சு கொடுத்த ட்ரெஸ்ஸு பலவர்ணமான அங்கியை கலற்றினார்கள். கலற்றி அவனை ஒரு குழியிலே தள்ளினார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரா. யோசேப்பை போல நம்முடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ பேர் நமக்கு விரோதமாக குழி வெட்டி இருப்பார்கள், நம்மை தள்ளுவதற்காக. அல்லேலூயா. நம் மேலே பொறாமை கொண்டு இப்படியா நீ ஆசீர்வாதமாக வாழ்கிற, உனக்கு நான் ஒரு குழியை வெட்டுறேன் பாருன்னு வெட்டி இருப்பாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரா. ஆனால் கடவுள் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நாம் குழி வெட்டுகிறவர்களாக அல்ல, குழியிலே தள்ளினாலும் பரவாயில்லை. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மை திரும்ப குழியிலிருந்து நம்மை தூக்கி விடுவார். அல்லேலூயா. நம்மை ஆண்டவர் யோசேப்பை உயர்ந்த இடத்துல வைத்த தேவன் நம்மையும் ஆண்டவர் வைப்பார். ஆனால் குழி மாத்திரம் வெட்டக்கூடாது. அல்லேலூயா. ஒரு குடும்பத்தை அவமானமா, ஒரு குடும்பத்தை கேவலமா அவங்களுடைய மரியாதைகளை ஸ்தோத்திர தூசணமா பேசி அவங்களுக்கு குழி வெட்டுற வேலை இருந்தா கடவுள் ஒருபோதும் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்க முடியாது. அல்லேலூயா. யோசேப்பு பலவர்ணமான அங்கி உடுத்திருக்கிறார். யோசேப்பை அவங்க அப்பா ரொம்ப கனமா வைத்திருக்கிறார். கூட பிறந்த சகோதரர்கள் அவனுடைய கனத்தை குலைக்கணும், அவனை கொல்லணும், அவனுடைய வஸ்திரத்தை உரியணும் என்கிற நோக்கத்தோடையே அவர்கள் இருக்கிறார்கள். பொறாமை. அல்லேலூயா. பைபிள் நமக்கு எதுக்காக கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது? யோசேப்புடைய மற்ற சகோதரர்களைப் போல நாம் இருக்கக்கூடாது, யோசேப்பை போல நாம் வாழணும். அல்லேலூயா. அல்லேலூயா. யோசேப்பை போல மற்றவர்களுடைய தீமையை நாம் சகிக்கணும். நான் சொல்லுகிற முக்கியமான ஒரு பாயிண்ட், நீ மற்றவர்களுக்கு தீமை செய்கிறவர்களா இருந்தா கடவுள் யோசேப்பு சகோதரர்கள் யோசேப்பு காலில் விழுந்தாங்கல்ல, அந்த வாழ்க்கை தான் உனக்கு கிடைக்கும். நீ யோசேப்பை போல தீமையை சகிக்கிற ஒரு குணம் இருக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு பெரிய பாஸ்டர் ஒரு செய்தியில் சொல்றாரு, சபையில் இருக்கிற பிள்ளைகள் தீமையை சகிக்க வேண்டும். தீமை அடுத்தவங்க நமக்கு செய்கிற தீமைகளை நம்ம சகிக்கணும். நீ சகிக்கும் பொழுதுதான் யோசேப்பை உயர்த்தின தேவன் உன்னையும் உயர்த்துவார். அல்லேலூயா. நீ சபைக்கு போய்கொண்டே மற்றவர்களுக்கு தீமை செய்வாய் என்றால் யோசேப்பு சகோதரர்கள் சோத்துக்காக யோசேப்பு காலில் விழுந்தது போல விழப்போகிறாய். நீ தீமையை சகிப்பாய் என்றால் யோசேப்பை கர்த்தர் எகிப்திலே பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உயர்த்தின தேவன் உன்னையும் உயர்த்துவார். அல்லேலூயா. ஆண்டவர் என்பவர் நாம் ஆராதிக்கிற தேவன் தீமைக்கு தீமை செய் என்று சொல்லவில்லை, தீமைக்கு நன்மை செய் என்று தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. தீமைக்கு நன்மை செய், அப்பொழுது நீ உயர்ந்த இடத்திலே ஆண்டவர் உன்னை வைப்பார். அல்லேலூயா. பாருங்கள், அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அவனுடைய பலவர்ணமான அங்கியை கலற்றி அவனை குழியிலே தள்ளினார்கள். அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியா இருந்தது. சொந்த தம்பிய. அல்லேலூயா. கடவுள் சபை மக்களை ஆசீர்வதிக்கணும்னா உறவு ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. நீ அடுத்தவனை கூட கொஞ்சம் கண்டு காணாம விட்டுட்டா ஆண்டவர் கொஞ்சம் உனக்கு மன்னிப்பா. சொந்த அண்ணன் தம்பியை நீ துன்பப்படுத்தினா, அல்லேலூயா, சொந்த அண்ணன் தம்பிய துன்பப்படுத்தினா தண்டனை பெருசா இருக்கும். ஏன்? சொந்த கூட பிறந்தவன் அல்லவா. அல்லேலூயா. சொந்த தம்பிய குழிக்கீழ தள்ளுறானுங்க.
ஆனா கடவுளுடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் எத்தனையோ குடும்பங்கள்ல சொந்த அண்ணன் தம்பிகளுக்குள்ள அந்த உறவை பாதுகாக்கிறது கிடையாது. பாசம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. உறவு ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. முடிஞ்ச அளவுக்கு சகோதரர்களுக்கு நாம் உதவி செய்யும் பொழுது அந்த தேவன் உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. ஆமென். அவனை குழியில தள்ளும் பொழுது ஆமென் சொந்த அண்ணன்மாருங்க ஆமென் அவங்க மனது எந்த மாதிரி கல்லா இருந்திருக்கும். அல்லேலூயா. அந்த மாதிரி பாதையில் போகக்கூடாது. ஆமென். தீமை அந்த மாதிரி இருதயத்தை கல்லாக்கி சொந்த தம்பிக்கு தீமை செய்கிற அந்த மாதிரி பாதையில் போகக்கூடாது. அல்லேலூயா. உறவு ரொம்ப முக்கியம். பாசம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. தேவன் அவைகள் எல்லாம் பார்த்து தான் தேவன் ஆசீர்வதிப்பார். ஆதியாகமம் புஸ்தகம் 42 அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசிப்போம். யோசேப்பு அத்தேசத்துக்கு அதிபதியாயிருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான். யோசேப்பின் சகோதரர் வந்து முகங்குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். யோசேப்பு அவர்களை பார்த்து தன் சகோதரர் என்று அறிந்து கொண்டான். போதும் போதும். பாருங்கள், இங்கே சோத்துக்காக தம்பி காலில் வந்து அந்த சகோதரர்கள் வந்து விழுகிறாங்க. ஆமே அரிசிக்காக. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் குழியிலே போடப்பட்ட ஆமே ஸ்தோத்திர யோசேப்பை ஆண்டவர் தூக்கி எடுத்து அந்த எகிப்து தேசத்துக்கு அந்த நாட்டு ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆனால் இவர்களோ குழி வெட்டினவர்கள் பஞ்சம் என்கிற குழியிலே விழுகிறார்கள். அடுத்தவனுடைய காலில் விழுகிற குழியில விழுகிறார்கள். மான மரியாதையை அரிசிக்காக விற்கிற குழியில விழுகிறார்கள். அல்லேலூயா. ஆமென். சங்கீத புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 15, 16, 17 வாசிங்க. சங்கீதம் 7, 15, 16, 17. குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான். தரன் வெட்டின குழியில் தானே விழுந்தான். அவன் தீவினை அவன் சிரசின் மேல் திரும்பும், அவன் கொடுமை அவன் உச்சந்தலையின் மேல் இறங்கும். நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை நீங்க இன்னும் கொஞ்சம் தியானிச்சு பாருங்க. திரும்ப வாசிக்க பார்ப்போம். குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான். தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான். அவன் தீவினை அவன் சிரசின் மேல் அவன் சிரசின் மேலேயே இறங்குகிறது. அவன் கொடுமை அவன் உச்சந்தலையின் மேல் இறங்கும். அவன் செஞ்ச கொடுமை அவன் உச்சந்தலை மேலே இறங்குகிறது. நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து நான் எப்படி ஆராதிக்க போறேன்னா, என் தேவன் நீதி உள்ளவர், நீதியின்படியே நான் தேவனை ஆராதிக்க போகிறேன். என் தேவன் நல்லவர், நான் நல்ல இருதயத்தோடையே என் தேவன் ஆராதிக்க போகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். என் தேவன் கொடுமைக்காரர் அல்ல. அவன் என் தேவன் தீமை செய்கிறத ஏற்றுக்கொள்ளுகிறவர் அல்ல. என் தேவன் நீதி உள்ள தேவன். அந்த நீதியின்படியே நான் ஆண்டவரை உயர்த்த போறேன். ஹல்லேலூயா. கதிசோத்ரா அவர் இருக்கிற சுவாபத்தின்படியே நான் அவரை உயர்த்த போகிறேன். ஹல்லேலூயா. சில பேர் சபையில் இருப்பாங்க, எல்லா தீமையும் செய்துட்டு அல்லேலூயா கர்த்தரை ஏகமாய் துதியுங்க. ஆண்டவர் சொல்லுவார், ஓ அல்லேலூயா எல்லாம் நரகத்துக்குள்ளே தான்டா போகுது. அல்லேலூயா பரலோகத்துக்கு வரவே இல்லை. நீ சொல்கிற அல்லேலூயெல்லாம் சாத்தாண்ட தான் போகுது. அல்லேலூயா. ஆமென். தேவ பிள்ளையே அந்த வசனத்தை பாருங்க. 17 திரும்ப வாசிங்க. நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படியே துதிப்பேன். உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் நீதியின்படியே கீர்த்தனம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. அவருடைய சுவாபம் எப்படி இருக்குதோ அப்படியே நான் அவரை ஆராதிப்பேன். அதனால் அப்படித்தான் நமக்கு ஆசீர்வாதம் வரப்போகுது. அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே ஸ்தோத்திரம். உனக்கு விரோதமாக எத்தனையோ பேர் இந்த கழிந்த நாட்களில் குழி வெட்டி இருப்பாங்க. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவன் வெட்டின குழியிலே அவனே விழுந்தான். அவன் தீவினை அவன் தலையின் மேலே இறங்கும். அவன் செஞ்ச அக்கிரமம் அவன் தலையின் மேலே இறங்கும். தான் வெட்டின குழியிலே அவனே விழுந்துட்டான். அல்லேலூயா. ஆனால் நான் என்ன செய்ய போறேன்? நான் கர்த்தரை
அவருடைய நீதியின்படியே நான் ஆராதிக்க போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், ஸ்தோத்திரம். படுகுழியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஆத்துமாவே ஒரு உள்ளத்தோடே, ஆத்துமாவே ஒரு உள்ளத்தோடே குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழியினின்று மீட்டாரே, மீட்டாரே. படுகுழியினின்று ஜீவன மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை கிருபை இரக்கங்களா மணி மூடி சூட்டுகிறார். ஓ கிருபை இரக்கங்களா மணி மூடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்கு. வாழ்நாளெல்லாம் நன்மைகளா. ஆமென். கர்த்தர் செய்த நன்மைகளை மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகள் ஒரு நாள் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல், மொழி உள்ள என் ஆத்துமாவே மொழி உள்ளத்தோடே. ஹல்லேலூயா. படுகுழியில தள்ளின சகோதரர்கள் இப்போ காலில் விழுந்து அவன் விழுந்து வணங்குகிறாங்க யோசேப்ப அரிசிக்காக. ஆமென், ஸ்தோத்ரா. யோசேப்பு நினைச்சிருப்பான், எனக்கு குழி வெட்டி ஆமென் குழியில தள்ளுனவன் என் காலில் விழுந்து வணங்குறான். ஹல்லேலூயா. சொந்த சொந்த அண்ணமாருக. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர், நீ மாத்திர அவருக்கு நீதியின்படியே அவரை ஆராதி, நீதியின்படியே அவரை பின்பற்று, அவருடைய உண்மையின்படியே அவரை பின்பற்றி போ. ஆனா ஒரு நாள் வரப்போகுது, உனக்கு குழி வெட்டினவர்கள் உன் காலில் வந்து விழுவார்கள். ஹல்லேலூயா. ஆனா உன்னோடு மாத்திர ஆண்டவர் கூட இருக்கிறத அன்றைக்கு அவங்க சகோதரர்கள்லாம் புரிந்து கொண்டாங்க. ஹல்லேலூயா. நான் யோசேப்பு தான், நாமே என்னை அடிமையா 20 வெள்ளிக்காசுக்கு நீ வித்தியலே, அந்த யோசேப்பு தான் நான் சொல்லி கத்தும் பொழுது அவங்களுக்கு உடனே யாவத்துல வர்றது என்ன? யோசேப்பு சகோதரர்களுக்கு, இவனைத்தான குழியில தள்ளி கொல்ல போனான். ஹல்லேலூயா. ஆமென். இவன் யோசேப்பு சரியாயிட்டான், ஆனா அவன் சகோதரர்கள் இன்னும் சரியாகல, அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அவங்க ஏன் அழுகிறேன்னு கேட்டா, நாங்கள் செஞ்ச தீமைக்கு நீயும் எங்களுக்கு தீமை செய்வாயோ என்று நாங்கள் வந்து உன்னை கண்டு பயப்படுறோம். இல்லை, நான் வந்து அப்படி ஆள் கிடையாது. ஹல்லேலூயா. நான் உங்களை மாதிரி கிடையாது. ஹல்லேலூயா. நீங்கள் எனக்கு தீமை செய்தீங்க,
நான் என்ன செய்ய போகிறேன் தெரியுமா? உங்களுக்கு நான் சோறு பொங்கி போடுவேன். அல்லேலூயா. உங்களுக்கு நான் சாப்பாடு பொங்கி போடுவேன். ஆமென். உங்களுக்கு நான் ட்ரெஸ் எடுத்து தருவேன். அல்லேலூயா. உங்களுக்கு நான் வீடு கட்டி தருவேன். ஆமென். உங்கள் மனைவி பிள்ளைகளை நான் பாதுகாப்பேன். அல்லேலூயா. அந்த இடத்துல தான் நம்முடைய தேவன் உன்னை இருக்க வைக்க விரும்புகிறார். அந்த நல்ல இடத்தை நீ பிடிச்சிக்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் சபையில் இருக்கிறாங்க, பைபிள் கையில் வச்சிருக்கிறாங்க. அடுத்தவன் அவன் குடும்பத்தை குறையா சொல்லி குழிய வெட்டி தள்ள பார்க்கிறாங்க. ஆனா வர்றது என்ன? ஓ, அந்த குழியில நீயே விழுவ. அல்லேலூயா. ஏனென்றால் யோசேப்போடு இருந்த தேவன், அல்லேலூயா, ஒவ்வொரு யோசேப்பை போல பாடுகளை, நிந்தைகளை, அவமானங்களை சகித்துக் கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் யுத்தம் பண்ணி யோசேப்பை உயர்த்தின ஆண்டவர் உன்னுடைய குடும்பத்தை ஆண்டவர் உயர்த்துவா. எந்த தீமை செய்கிற, எந்த தீமைகளை கண்டு நீ பயப்படாத. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. நீ ஆறுகளை கடக்கும் போது, அக்கினியில நடக்கும் போது, ஆமென், பெரிய தண்ணியை நீ கடக்கும் போது நான் உன்னோடு கூடவே நான் இருப்பேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா 58:11 வசனத்தை வாசிப்போம். அவன் சந்தோஷமா எடுத்து வாசிங்க. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். பாருங்கள், ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. நித்தமும் ஆண்டவர் நம்மை நடத்தினார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவர் நம்மை நடத்தினார். அல்லேலூயா. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி. அல்லேலூயா. ஸ்தோத்திரா. எத்தனையோ நேரம் அவன் உன்னுடைய குடும்பத்தில் தொழில் நடக்காம, பண தேவைகள்னால கஷ்டப்படுகிற ஒரு பாதையில் நீ நடந்து வந்திருப்ப. அல்லேலூயா. அமே ஸ்தோத்திரம். ஒரு 100 ரூபா கூட இல்லாமல் அந்த பாதையில் நீ நடந்து வந்திருப்ப. அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறதே, மகா வறட்சியான காலங்களில், மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை அவர் திருப்தியாக்கி எலும்புகளை நினமுள்ள. அப்படின்னா என்ன தெரியுமா? எலும்புகளிலே சௌக்கியத்தை தேவன் கொடுப்பா, பெலனை கொடுப்பா. அவன் உன்னுடைய அவனுடைய சரீரத்தில் சுகத்தை கொண்டு வருவா. எப்போ? அவன் மகா வறட்சியான காலத்தில் ஆண்டவர் உனக்கு சுகத்தை தந்திருந்தார். அல்லேலூயா. உனக்கு நல்ல ஆகாரங்களை தந்தார். அல்லேலூயா. காசே இல்லாத நேரத்தில் வியாதி இல்லாமல் உன்னை நடத்தினார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. மகா வறட்சியான காலங்களில் ஆமென் ஸ்தோத்திரா உன் ஆத்துமாவை ஆமென் திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவா. நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் நீ இருப்பாய். அல்லேலூயா. ஒரு ஆசீர்வாதமான ஒரு வசனம். தேவனை நீங்கள் ஆசீர்வாதமாகவே நினச்சி பாருங்க. அல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா. ஆமென். உண்மையாக வாழணும், கர்த்தருக்கு பிரியமாக வாழணும். அடுத்து நீங்கள் நினைக்க வேண்டியது, தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவே என் குடும்பத்தை ஆண்டவர் உயர்த்துவார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. உன் எலும்புகளிலே சுகத்தை தருவா, உன் உடம்பிலே சுகத்தை தருவா. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், வற்றாத நீரூற்றி நீ. அல்லேலூயா. கடந்த வருஷமெல்லாம் எலும்புகளிலே சுகத்தை தந்தா, மாம்சத்தில் சுகத்தை தந்தா, நரம்புகளிலே சுகத்தை தந்தா, எத்தனையோ பயணங்களில் நம்மை பாதுகாத்தா. அல்லேலூயா. கடந்த நாளில் திருச்சியிலேருந்து சென்னைக்கு போன ஒரு அவன் திருவள்ளுவர் பஸ்ஸு, அரசு பஸ்ஸு. அவன் முன்னாடி 2 டயரும் வெடிச்சு. அவன் அது 4 வழிச்சாலை. அவன் 4 வழிச்சாலை இல்லை, 2 வழிச்சாலை. எதுக்க வந்த 2 காரு. அவன் ஒன்று இனோவா, இன்னொன்று ஜீப்பு மாதிரி. அவங்களாம் 100, 120 வந்துக்கிட்டு இருக்காங்க சென்னையிலேருந்து திருச்சியை நோக்கி. இது திருச்சியிலேருந்து சென்னையை நோக்கி போனது. இந்த பஸ்ஸு அப்படியே கண்ட்ரோல் இல்லாமல் எதுக்க வர கார் மேலே போயிடுச்சு. போனால் ஒரு 6-7 பேர், 2 காரும் டப்பு டப்புன்னு மோதி
ஸ்தோத்திரம். 2 காரும் அப்படியே அதுக்குள்ளே இருந்தவங்கெல்லாம் ஒவ்வொரு கார்லேயும் 3 பேர் 4 பேர் செத்து போயிட்டாங்க. 2-3 பேர் காயம். அவங்கெல்லாம் தெரியும், நீங்கள் சென்னையிலேருந்து திருச்சி வரவங்க 100-120 வருவாங்க. திடீர்னு ஒரு பஸ் இங்கிட்டு போனதுக்கு இருந்த பஸ் இங்கிட்டு கார் மேலே வருது. ஆமே, அவ்வளோ பெரிய அகோரமான விபத்துகள் உலகத்தில் நடக்குது. அல்லேலூயா. ஆமே, ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிற தேவன். அல்லேலூயா. நன்றி சொல்லிட்டே இருக்கணும். அல்லேலூயா. நன்றி சொல்லாமல் இருக்கவே பல நன்மை செய்த இயேசுவுக்கு. போதும் பாருங்க, அந்த குடும்பத்தில் உள்ள தகப்பன், அந்த வீட்டில் உள்ள அந்த காருக்குள்ளே தகப்பன் ரோட்டில் உட்காந்து அழுகிறார். எத்தனை பேர் அந்த நியூஸை பார்த்துருக்கிறீங்க? ஒரு 2-3 பேர் பார்த்துருக்குறீங்க. அவர் உட்காந்துட்டு அழுகார். ஐயோ, என் குடும்பம் அழிஞ்சு போச்சு. வெள்ளை சட்டை ஓட்டிருக்கார், வெள்ளை வேட்டி உடுத்திருக்கார். ஐயோ, என் குடும்பம்லாம் அழிஞ்சு போச்சே, ஆக்சிடெண்ட்டில் என் குடும்பம் அழிஞ்சு போச்சேன்னு அழுகிறார். ஆமென். ஒரு நொடியில் ஒரு குடும்பம் அப்படியே வாகன விபத்தில் எல்லா குடும்பமும் மொத்தமாக அழிஞ்சிடறாங்க. இன்னொரு குடும்பம் சென்னை பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு குடும்பமாக போயிட்டு திரும்பி வந்துக்கிட்டு இருக்கும்போது புதுக்கோட்டையை நோக்கி வெளிநாடு போகிறதுக்காக அவங்களுடைய கனவெல்லாம் அப்படியே தகர்ந்து போகிறது. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளிலும் நீ பஸ் பிரயாணங்களில், வாகன பிரயாணங்களில், ஏசப்பா நீங்கள் கூட போகணும் ஆண்டவரே, ஜெபம் பண்ணி தான் போகணும். அல்லேலூயா. எங்கு போனாலும் ஜெபம் பண்ணி போ. ஆமென். ஏசப்பா நீங்கள் கூட போங்க. இயேசு நாமத்தை தவிர வேறொரு நாமத்தை சொல்லி கூப்பிட்றாத. இயேசு நாமத்துக்கு தான் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழோர் எல்லா முழங்கால்களும் முடங்கும். அல்லேலூயா. பேய்கள் எல்லாம் முடங்கிறதெல்லாம் இயேசு நாமத்துக்கு தான். ஆமென். இயேசு நாமத்தில் ஜெபம் பண்ணி போ. வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் நின்று நன்றி செலுத்திட்டு உன் வேலையை பாரு. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஒவ்வொரு நாளிலும் நமக்கு சுகத்தை தருகிறார், பாதுகாக்கிறார். நித்தமும் நான் உன்னை நடத்தி. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். ஏசாயா 52:12 வாசிப்போமா? ஏசாயா 52:12. நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதில்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை. அப்படின்னா நீங்கள் ஓ என்று அலறிக்கொண்டு ஓடுவதில்லை. ஆமென். ஐயோ ஐயோன்னு தலையில அடிச்சு அழுவதில்லை. ஒரு நாள் காலையில் ஒரு சத்தம் கேட்குது. ஐயோ ஐயோன்னு ஒருத்தவங்க அழுகிறாங்க. என்னென்னு பார்த்தா பக்கத்தில் ஒருத்தவங்க அவங்களோட போட்டு வந்து இலங்கையில் பிடிச்சிருச்சான். அந்த அம்மா 4 மணி 5 மணிக்கெல்லாம் ஏசப்பா ஏசப்பான்னு கத்தி அழுகிறாங்க. போட்டு இலங்கையில் பிடிச்சதுக்கா. அல்லேலூயா. ஆனால் ஆண்டோட வார்த்தை சொல்லுது, நீ தீவிரித்து ஆமென் ஓடுவதில்லை, நீ அலறுவதில்லை, நீ கத்துவது இல்லை. அல்லேலூயா. நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ ஆராதிச்சுனா உனக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம். ஆமென். அந்த வசனத்தை டிவியில் போடுப்பா. அல்லேலூயா. நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீ அலறுவது இல்லை, கத்துவது இல்லை. ஆமென். பயந்து ஆமென் ஐயோன்னு கத்துவது கிடையாது. ஏ கர்த்தர் உங்களுக்கு முன்னே போவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அதனால தான் சொல்லுகிறேன், இந்த இயேசு நல்ல தெய்வம். அல்லேலூயா. ஏசப்பாட்ட வா. ஆமென். இயேசுவை நீ தெய்வமா வணங்கினா, இயேசுவை தவிர வேறு தெய்வத்தை நான் வணங்கவே மாட்டேன் நீ ஒரு தீர்மானம் பண்ணினா. ஆமென். மதுராந்த இயேசுதாசுடைய அவங்க அம்மா இந்த 2 கையை வச்சு, என் புருஷன் பைத்தியமா அவன் அங்கே படுத்து கிடக்கிறாரு. ரயில்வேயில் ஒரு பெரிய அதிகாரி சென்னையில். அல்லேலூயா. அவருக்கு கீழே இருந்த ஒரு அதிகாரி அவருக்கு சூனியை வச்சு அவனுக்கு அவன் வேலையை விட்டுட்டான்னா அந்த வேலை இவனுக்கு கிடைக்கும். அதனால் அவனுக்கு சூனியை வச்சு அவன் பைத்தியம் முடிச்சு அவர் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு நடுவே ஓடுறாரு.
அதுக்கு பின்னாடி 2 வயசு குழந்தை ஏசுதாஸ், அந்த அம்மா குழந்தையை தூக்கிட்டே அவர் பின்னாடி ஓடுறாங்க. பிராமண குடும்பம். அவர் எங்கெல்லாம் நிர்வாணமா ஓடுறாரோ அங்கெல்லாம் இந்த அம்மா ஓடுது. ஆமென். ஒரு இடம் வந்துச்சு. அந்த ஊர்ல ஒரு கூரையில ஒரு சபை இருந்திருக்குது. அங்க ஒரு குருசு இருந்திருக்குது. அங்கே புளிய மரமா இருந்திருக்குது. அந்த புளிய மரத்துக்கு கீழே போய் அந்த ஐயா போய் படுத்துட்டாரு. அம்மனமாவே திரிகிறார். ஒரு பெரிய ரயில்வே அதிகாரி, பிராமண குடும்பம். இந்த அம்மா போய் அந்த குருசை பார்த்து, யாருமே இல்லையா, நான் சொல்றது ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்ன, அந்த அம்மா பண்ண ஜபத்தை பத்தியிலா, கடவுள் வந்து உன் வார்த்தையை கவனமாக பார். என் புருஷனுக்கு சுகம் தந்துட்டா, ஏசு யாருன்னு தெரியாது, பிராமண குடும்பம். என் புருஷனுக்கு சுகம் தந்தா இந்த 2 கையை வச்சு அடுத்த சாமி என்ன செய்ய மாட்டேன், கும்பிடவே மாட்டேன்னு ஜெபம் பண்ணுச்சான். கொஞ்ச நேரம் அழுதுக்கும்போது அந்த ஐயா எந்திரிச்சு வந்து தோல்ல கை வைக்கிறாராம். ஹல்லேலூயா, ஆமென். நான் ஏன் இப்படி ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறேன், நீ எங்கே இங்கே உட்காந்துருக்க, நீ ஏன் அழுதுகிட்டு இருக்கிற, இந்த ஊர் என்ன ஊர், நம்ம வீட்டை விட்டு ஏன் வந்தோம் அப்படின்னு கேட்குறாரு. ஹல்லேலூயா, ஆமென். இந்த இயேசு தெய்வம் உன்னைய கதற விட மாட்டார். ஹல்லேலூயா, உன்னைய கத்த விட மாட்டார், உன்னைய கூப்பாடு போட்டு அழுக விட மாட்டார், உன்னை ஒப்பாரி வைக்க விட மாட்டார். ஏன் தெரியுமா? இந்த ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போவேன். ஹல்லேலூயா, கர்த்தர் உங்களுக்கு முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பின்னாடி உங்களை காக்கிறவராய் இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு பின்னாடியும் வருவார், முன்னாடியும் போவார். ஹல்லேலூயா. நம்ம ரோட்டில் போகும்போது ஆண்டவர் பின்னாடி வருவார், முன்னாடியும் போவார். டேய் ஒதுக்குடா, என் பிள்ளைகள் காரில் போய்க்கிருக்காங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி, ஆமென், கொஞ்சம் விலகுடா, பக்கத்தில் போகாத, நான் முன்னையும் பின்னையும். அப்படின்னா என்ன தெரியுமா? பாடி கார்டா கடவுள்? பாடி கார்டு தான். ஆமென், பாதுகாக்கிறவர். ஹல்லேலூயா. மோன்சி லாசரஸ்கிட்ட வந்து, ஆமென், நிறைய போலீஸ் அதிகாரிகள் கேட்டாங்களா, உங்கள் மேலே நிறைய 20, 30 இல்லை 100 எஃப்ஐஆர் இருக்குதா அவர் மேலே. ஆமென். மோன்சி லாசரஸ் மேலே 120 என்னமோ எஃப்ஐஆர் இருக்குதா, உங்களுக்கு நாங்கள் போலீஸ் பாதுகாப்பு போட்டுட்டுமான்னு கேட்டாங்களா. ஹல்லேலூயா. மோன்சி லாசரஸ் சொன்னாரா, எனக்கு ஒரு பெரிய போலீஸ் பாதுகாப்பு எனக்கு ஏற்கனவே இருக்குது. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த பாதுகாப்பு எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமானது. ஹல்லேலூயா, ஆமென். ஓசூர்ல எல் ஜோசப் பண்ண சபையை, ஆமென், ஒரு தீவிரவாதிகள் வந்து அவன் கோட்டை ஏறி அங்கிருந்து 6-7 வாகனங்களை அடிச்சு நொறுக்கி சபையெல்லாம் ஆமென் ரொம்ப சேதமாக்கிட்டு போயிட்டாங்க. ஹல்லேலூயா. போலீஸ் வந்து கேட்டுச்சான், ஓசூர் சர்ச்சுக்கு ஆமென் போலீஸுக்காக போடட்டுமா? ஆமென், ஒரு பாதுகாப்புக்கு வேண்டாம், எங்களுக்கு ஏற்கனவே பாதுகாப்பு இருக்குன்னு சொன்னாராம். ஓ ஸ்தோத்திரம். போலீஸ்ட்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, அவங்க அந்த வேனெல்லாம் அடித்தவங்களெல்லாம் கைது பண்ணுவான். ஆமாம், ஏற்கனவே நாங்கள் எங்கே எஃப்ஐஆர் போட்டுட்டோம், பரலோகத்தில் எஃப்ஐஆர் போட்டாச்சு, அங்கே நடவடிக்கை ஆண்டு எடுத்துக்கிருக்காரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு சத்தீஸ்கர், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசத்தில் கிறிஸ்மஸ் கொண்டாடுறதெல்லாம் நிறைய பேர் பிரச்சனை பண்ணி அதெல்லாம் ஆமாம் அடித்து நொறுக்குறாங்க. ஆகவே அங்கே எஃப்ஐஆர் பரலோகத்தில் போட்டாச்சு. ஹல்லேலூயா. வழக்க கத்தர் தொடுத்துட்டாரு. இனி யுத்தம் நடக்க போகுது. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. சத்தீஸ்கர், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசத்தில் ஹல்லேலூயா கத்தர் ஏற்கனவே யுத்தம் பண்ண வழக்க தொடர்ந்து யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆமென். சாதாரணமான ஆண்டவரை நம்ம ஆண்டவர். ஹல்லேலூயா. நான் உனக்கு முன்னையும் போவேன், உனக்கு நான் பின்னாடி வந்துட்டே இருவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே நாம் எதை கண்டு பயப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. இது ஒரு 2 வசனங்களை வாசித்து முடிய போகிறோம். யாத்திராகமம் 14:10 வாசிப்போமா? பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். பாருங்க, பார்வோன் சமீபித்து வருகிற போது, இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பொழுது பார்வோன் தன்னுடைய இராணுவத்தை பெரிய படையை கூட்டிட்டு வனாந்தரத்தில் இஸ்ரவேல் மக்களை கொல்ல வருகிறான். எங்க நாட்டை விட்டு தப்பிச்சு போயிட்டாங்கன்னு சொல்லி
ஆனால் பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய எதிரிகள் நமக்கு பின்னாடி வருகிறாங்க நம்ம கொல்ல. ஆமென். எத்தனையோ நேரம் நமக்கு பின்னாடி எதிரிகள் நம்ம கொல்ல வருவாங்க, வந்திருக்கிறாங்க, உனக்கு வந்திருக்கிறாங்க, உன் குடும்பத்தை அழிக்க உனக்கு பின்னாடி பெரிய திட்டத்தோடு வந்திருக்கிறாங்க. ஆனால் பைபிள் சொல்லுகிறது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்தாரு? 21 வசனத்தை வாசிங்க. 21 வசனம். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. பாருங்க, எகிப்து ராணுவம் அப்படியே இஸ்ரவேல் மக்களை கொல்ல வருது. ஆனா இஸ்ரவேலர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அல்லேலூயா. கூப்பிட்ட உடனே ஜெபத்தை கேட்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர் தான். அல்லேலூயா. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். உடனே என்ன நடக்குது? மோசே பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஏன் இப்படி முறையிட்டு கொண்டிருக்கிற? உன் கையை சமுத்திரத்தின் மேலே நீட்டி கடலை ரெண்டா பிளந்துரு. அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு அந்த கடல் சவுதி அரேபியாவில் இருக்குது. ஆமென். ஒரு தமிழ்நாட்டு யூடியூபர் போய் அந்த கடற்கரையில் ஓரத்தில் நின்று சொல்றார், இந்த கடல் தான் ரெண்டா பிளந்தது அப்படின்னு எடுத்து போடுகிறார். வேதம் என்பது பொய்யல்ல, உண்மை கதை. அல்லேலூயா. இந்த கடல் தான் ரெண்டா பிளந்தது. அங்கே பாருங்க, தூரத்தில் லேசாக ஒரு சின்ன கருப்பு மாதிரி தெரியுது, அதான் அந்த கரை. இவ்வளவு தூரக்கு கடல் ரெண்டா பிளந்து நடந்து அந்த கரையில் போய் இஸ்ரவேல் மக்கள் ஏறினார்கள். அல்லேலூயா. கட்டுக்கதைகள்ல பைபிளு எல்லாம் நிஜமானது. அல்லேலூயா. உண்மையானது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறார், மோசேயை பார்த்து உன் கையை கோலை கடல் மேலே நீட்டு. கடல் ரெண்டா பிளந்தது. அல்லேலூயா. இஸ்ரவேல் மக்கள் வெட்டாந்தரையில் நடந்து போனார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைகளை இதே மாதிரி அற்புதங்களை ஆண்டவர் கடந்த வருஷத்தில் நமக்கு செய்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை எதிரிகள் நமக்கு விரோதமாக வந்தாங்க, ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணினோம். அல்லேலூயா. ஆமென். அந்த சத்துருக்களை ஆண்டவர் அந்த தண்ணியிலேயே வெள்ளம் குடிச்சு சாகும்படி அங்கேயே வெள்ளத்துக்குள்ளேயே அமுக்கிட்டார். அல்லேலூயா. எகிப்து ராணுவம் தாமே அந்த கடல் அப்படியே முங்கி எல்லாரும் செத்து போயிட்டாங்க. அல்லேலூயா. தேவ பிள்ளையே, உன்னை துன்பப்படுத்தினவர்களை நீ தேடி காணாதிருப்பாய் என்று பைபிள் வசனம் சொல்லுது. உனக்காக கர்த்தர் என்ன செய்வார்? யுத்தம் பண்ணுவார். ஆமென். ஆண்டவர் பெரியவரா இருக்கிறார். ஆனா நீ மாத்திரம் கர்த்தருடைய பாதையில் நடந்து வா. நீதியின்படி அவர் ஆராதி, உண்மையின்படி அவர் ஆராதி, அவர் இருக்கிற வண்ணமாகவே அவர் ஆராதி. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அது என்னத்தை குறிக்கிறது? நம்ம இப்போ ஜெபத்தை குறிக்கிறது. உன் கையை நீட்டுன்னு சொல்றது என்னத்தை குறிக்கிறது? ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணும் பொழுது உன் பக்கம் நீதி இருக்கணும். ஜெபம் பண்ணும் பொழுது உன் பக்கம் நியாயம் இருக்கணும். நீ அடுத்தவங்களுக்கு துன்பப்படுத்தி ஸ்தோத்திரம் அவன் சாகட்டி இவன் ஜாகட்டி சொன்ன கர்த்தர் கேட்க மாட்டான். அது அவருடைய வேலை. அல்லேலூயா. உன் பக்கம் நீதி இருக்கணும். நீதியின்படி துன்பப்படுகிறவராக இருக்கணும். அப்பதான் கர்த்தர் உனக்காக இறங்கி யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. நீ மற்றவர்களை துன்பப்படுத்துகிற ஆளா இருக்கக்கூடாது. மற்றவங்களை இல்லாத பொல்லாத சொல்ற ஆளா இருக்கக்கூடாது. நான் பிரசங்கம் பண்றது மாதிரி நம்ம வாழ்ந்தாதான் உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவா. என் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய அற்புதங்கள் நடந்திருக்கு தெரியுமா? அல்லேலூயா. ஆமென். தேவ பிள்ளையே, ஸ்தோத்திரம். மற்றவங்க உன்னை பார்த்து என்ன சொல்லி போகட்டும், உனக்கு ஒரு சகிப்பு தன்மை இருக்கணும். நீ தாங்கிக் கொள்ளுகிற ஒரு சகிப்பு தன்மை இருக்கணும். ஆனா நீ மாத்திரம் கையை ஆண்டவருக்கு முன்னாடி நீட்டு. ஜெபம் பண்ணுகிறத குறிக்கிறது. கையை நீட்டுன்னு சொல்றது ஜெபத்தை குறிக்கிறது. கடல் ரெண்டா பிளந்தது. அல்லேலூயா. கடலை தேவன் ரெண்டா பிளக்க பண்ணினா. வெட்டாம் தரையில இஸ்ரவேலர்கள் நடந்து போனாங்க. அல்லேலூயா. அந்த பாதையில நடக்க முற்பட்ட எகிப்தியர்கள் அங்கே கடலுக்குள்ளே எல்லாரும் செத்து போயிட்டாங்க. அல்லேலூயா. ஆமென். எத்தனையோ பார்வோன்கள் நம்மை பின்பற்றி வந்தாங்க நம்மளை கொல்ல.
எத்தனை பார்வோனுடைய படை நமக்கு விரோதமா வந்தது. ஆமென், ஸ்தோத்திரா. சத்துருக்கள் வந்தார்கள். ஆமென், நோய் வந்தது, பிசாசு வந்தது. அதையெல்லாம் தேவன் அழித்து நம்மை சுகமாய் நம்மை வாழ வைக்கிறவர். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிக்க போகிறோம். ஏசாயா 25:4. ஏசாயா 24:5. 24, ஏசாயா 25:4. ஏசாயா 25:4 வாசிங்க. கொடூரமானவர்களின் சீரல் மடியிலே மோதி அடிக்கிற பெரு வெள்ளத்தை போல் இருக்கையில், நீ ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். ஆமென். ஏசாயா 25:4. கொடூரமானவர்களின் சீரல். கொடூரமானவர்கள் இந்த உலகத்தில் இருப்பாங்க. ஆனால் நீ அதையெல்லாம் கண்டு பயப்படாத. அல்லேலூயா. கொடூரமானவர்களின் சீரல், மதிலை மோதி அடிக்கிற, மதில்னா உன் வீடு. ஆமென். உன் வீட்டு மேல கொடூரமானவர்களின் சீரல் மோதி அடிக்கையில். ஆனால் அதெல்லாம் பார்த்து பயப்படாத. அல்லேலூயா. யோபு பிள்ளைகளை சோதிக்கும் பொழுது, ஆமென், ஒரு பெரிய சுழல் காற்று அப்படியே வீட்டு மேலே மோதி அப்படியே வீடு விழுது. சாத்தானுடைய ஒரு வேலை. அல்லேலூயா. ஆனால் ஆண்டு சொல்றாரு, யோபு மேலே மாத்திரம் என்ன செய்யாத, உன் கையை வைக்காத. அல்லேலூயா. பயங்கரமான காற்று அடிக்குது யோபு வீட்டு மேலே. ஆமென். அதெல்லாம் சாத்தா அப்படிதான் மிரட்டுவான். ஆமென். கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில், நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். அல்லேலூயா. எல்லாத்திலும் உதவுவார் அப்படின்னு தான் அதனுடைய அர்த்தம். வெயிலுக்கு நிழலா இருப்பார், மழைக்கு கொடையா இருப்பார். அல்லேலூயா. ஏழைக்கு பலனா இருப்பார், நெருக்கப்படுகிற போது உனக்கு திடனா இருப்பார், பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமா இருப்பார். எல்லா பாதையிலும் உனக்கு உதவுவார். எந்தெந்த பாதையில உனக்கு ஆண்டவர் உனக்கு உதவி செய்யணுமோ அந்தந்த பாதையிலெல்லாம் உனக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் அவர் எல்லாமா நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவரை நம்பு நீ. ஆமென். அவரை நம்பு, அவர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆண்டோடைய வசனம் சொல்லுது, ஏசாயா 43:2 நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரிலே பற்றாது. ஹல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படிடுமா. ஹல்லேலூயா.